பக்கத்தூர்ல இருக்கிற ஒரு டிவி சேனல் வச்சிருக்க ஒருத்தனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த ஊர்ல இருந்து ஒருத்தரையும் வெளியவும் பார்க்க முடியல, யாரும் அந்த ஊருக்குள்ளேயும் போற மாதிரி தெரியல. அந்த ஊருக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டில என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க. பகல் நேரத்துல ட்ரோன் எல்லாம் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த ஊருக்குள்ள போறானுங்க. போகும்போதுதான் என்ன நடக்குதுன்னா, அந்த திருப்பதியோட சமாதி கிட்ட அந்த ட்ரோன் வந்து போகுது. அந்த ட்ரோன் வந்து என்ன ஆகுதுன்னா, கரெக்டா அந்த திருப்பதியுடைய சமாதி கிட்ட போகும்போது திருப்பதி சமாதி மேலேயே விழுந்துருது. உடனே இவனுங்க வேக வேகமா அந்த ட்ரோனை எடுக்கிறதுக்கு ஓடுறானுங்க. அப்ப அந்த சமாதிக்கு காவலுக்கு இருந்தவனுங்க அதெல்லாம் முடியாது, இங்கெல்லாம் யாரும் உள்ள வரக்கூடாது, போங்கடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறானுங்க. ஐயோ அது 5 லட்சம் ரூபாய் ட்ரோனியா வேணுயா அப்படின்னு சொல்லவும், 5 லட்சம் ரூபாயாவும் உயிர் வேணுமா, 5 லட்சம் ரூபாய் ட்ரோன் வேணுமாடா அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து பகல்ல போயிடுறானுங்க. ஆனா ரிட்டர்ன் நைட்ல வரும்போது அந்த ட்ரோனை எடுக்கிறதுக்காண்டி வரானுங்க. ட்ரோனை எடுக்கும் போதுதான் அதே மாதிரி ஒரு முள்ளு குத்தி அவனுடைய ரத்தம் அந்த சமாதியில பட்டுருது. அவனுடைய ரத்தம் அந்த சமாதியில படவுமே அந்த அவன் மேல வந்து அந்த திருப்பதியுடைய ஆவி வந்து உள்ள நுழைஞ்சிருது. உடனே திரும்பவும் இவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் பிரச்சனை கொடுக்கறதுக்கு கிளம்பிட்டான். அப்பதான் தமனுடைய இன்னொரு பிளாஷ்பேக் வந்து சொல்றாங்க. அதாவது பல ஜென்மங்களாவே தமனா வந்து, அதாவது பைரவினே வச்சுக்கலாம், பைரவி வந்து சிவபெருமானுக்கு வந்து தவம் இருந்துட்டு இருக்கா. கிட்டத்தட்ட இவளுடைய லட்சியம் என்னன்னா சிவனை பாக்குறது தான் இவளுடைய லட்சியமாவே இருக்கு. அதனால இவ வந்து 10 கோடி தடவை சிவநாமமான நமச்சிவாயாங்கிற 5 எழுத்து மந்திரம் 10 கோடி தடவை இவ சொல்லி முடிச்சுட்டானா சிவபெருமான் வந்து இவளுக்கு காட்சி அளிப்பாரு. அந்த வகையில இவ கிட்டத்தட்ட பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டா. ஆனா இவளுக்கு, அதாவது பைரவிக்கு வந்து அவளுடைய முன்ஜென்ம கதைகள் எதுவுமே தெரியாது. சிவன் மேல உள்ள அதீத பக்தியின் காரணமாக சிவநாமத்தை மட்டும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த சந்தோஷமாக இருந்தாலும் சிவநாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. இவ இன்னும் எத்தனை வாட்டி அந்த சிவநாமத்தை சொல்லணுங்கிற மாதிரியும் கவுண்ட் வந்து இடையில வந்துட்டே இருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த திருப்பதிக்கு வந்து அதீத சக்தி வந்துடும். ஏன்னா ஏற்கனவே இவன் வந்து இவங்களால பல சக்திகளை பெற்றிருப்பான். ஏன்னா இவனுக்கு முத உயிர் வந்தோடனே போய் நிறைய மந்திர தந்திரங்களை இவன் வந்து கத்து வச்சிருப்பான். எப்படி ஆவியா வர்றது, அதே மாதிரி பஞ்சபூதங்களை எப்படி அடக்குறது அப்படிங்கிற மாதிரியான மந்திரங்கள்லாம் கத்து வச்சிருப்பான். பத்தாவதுக்கு பைரவி வந்து இப்ப வந்து அடைச்சு வச்சிருந்தா இல்லையா, இதனால இன்னும் கோபமாகி பஞ்சபூதங்களான நீர் நெருப்பு எல்லாத்தையுமே இவனுடைய கண்ட்ரோலுக்கு இப்ப எடுத்துட்டான். இப்ப ரொம்பவே சக்தி பெற்று ரொம்பவே விகாரமாவும் ஆக்ரோஷமாவும் வந்து நிக்கிறான். இப்ப இந்த முதலா ஊரையே ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடுறான். இந்த கோட்டை தாண்டி யாராவது வெளியே போனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு பறவை வந்து அந்த கோட்டுக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ள வரும்போது அப்படியே துண்டாகி செத்து விழுந்துருது. அதே மாதிரி இந்த கோட்டுக்கு வெளியில ஒரு டிராக்டர் வந்து போயிட்டு இருக்கும். அந்த டிராக்டர் டிரைவர் வந்து என்ன பண்ணுவானா, ஏதோ வித்தியாசமா நடக்குதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த கோட்டை தாண்ட உள்ள வருவான். உள்ள வந்தோடனே அவனுடைய தலை அப்படியே 2ஆ துண்டாகி தலை தனியா முண்டு தனியா விழுந்துரும். அப்பதான் இந்த ஊர் மக்களுக்கு இவனுடைய ரொம்ப அதீத சக்தியும் இப்ப இருக்க சீரியஸ்னஸும் ரொம்பவே புரிஞ்சு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனைனால ஊருக்குள்ள யாரும் வரவும் முடியல, போகவும் முடியல, மழையும் பெய்யல. ஏன்னா இந்த வட்டத்துக்குள்ள மழையும் வரல. என்ன பண்றதுனே தெரியல. எந்த ஒரு சாப்பாடா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஆரம்பத்துல ஒரு சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஆனா அந்த கோட்டை தாண்டி இவளால போக முடியாது. அப்பதான் இந்த குழந்தை ரொம்ப நேரமா அழுது அந்த குழந்தைக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடும். எப்படியாவது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ஆகணுங்கிற நிலைமை வந்துடும். அப்பதான் அந்த பைரவி வந்து ஒரு பிளான் பண்றா. தன்னுடைய தங்கச்சியான ராதா கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, நீ போய் அந்த திருப்பதியை வந்து டைவர்ட் பண்ணு, நான் வந்து இங்க இருந்தே நான் வந்து நமச்சிவாயா மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் வந்து சுத்தமா மயங்கிருவான், இந்த கண்ட்ரோல்ல இருந்து அவன் எடுக்கும் போது கரெக்ட். இந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க வந்து அந்த கோட்டை கிராஸ் பண்ணி வெளியில போயிட்டோம், அப்பதான் டாக்டர்கிட்ட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றா. பைரவி சொன்னோடனே தங்கச்சியும் என்ன பண்றா, வேக வேகமா போய் குளிச்சுட்டு நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அவனுக்கு பிடிச்ச ஒரு கேரளா சாரி மாதிரி ஒரு சாண்டல் கலர் சாரி கட்டிட்டு அவன்கிட்ட போய் பேசுறா. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த ஊருக்குள்ள வந்து மைக் செட்டு எல்லாமே ரெடி பண்ணி கோயில்ல உட்காந்து அவ மந்திரமும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஊர் மக்கள் கரெக்டா அந்த இவன் வந்து டைவர்ட் ஆகுற டைமை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை அந்த கோட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு போறதுக்கு இந்த ராதா போய் தன்னுடைய புருஷனான திருப்பதிட்ட பேசுறான். ஏன்டா இப்பெல்லாம் இருக்கிற, உன்னைய வந்து நான் எவ்வளவு விரும்பினேன், நீ இப்படி பண்ணிட்டியே, உனக்காக தான் நான் வந்திருக்கேன், உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே திருப்பதிக்கு வந்து இவ சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஏற்கனவே பெண்கள் விஷயத்துல வீக்கா இருக்கும், பொண்டாட்டி வந்து இது மாதிரி பேசவும் இவனுக்கு அப்படியே வந்து பொண்டாட்டி மேல ஆசை வந்துடும். அதனால அவன் டைவர்ட் ஆயிடுவான். கரெக்டா அந்த டைம்ல வெளியில என்ன நடக்கும்னா, ஏதோ ஒயர் கனெக்ஷன் லூஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இபில வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. செக் பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த மெயின் இபி லைனை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணவுமே அந்த கோயில்ல ஓடிட்டு இருந்த
பாட்டு சவுண்ட், அதாவது அந்த மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அது வந்து ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனோடனே இவனுக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து இவனை ஏமாத்துறாங்கங்கிறது தெரிஞ்சு போயிரும். அந்த ஃபிக்ஸ் அந்த குழந்தை வந்து திடீர்னு அந்த குழந்தையோட உடம்புக்குள்ள இந்த திருப்பதியுடைய ஆவி பூந்துரும். திருப்பதியுடைய ஆவி பூந்து ஒரு ரம்பத்தை எடுத்து ரம்பத்தை கையில எடுத்துட்டு வந்து தன்னுடைய மனைவியான ராதாவுடைய தலையை அப்படியே ரெண்டா வெட்டிடுவா. வெட்டினோடனே அந்த தலையை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை ரயில்வே ட்ராக் வழியா வரும் தெரியுமா. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சீன்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு சின்ன குழந்தை யூனிஃபார்ம்ல வந்து ஒருத்தியோட தலையை கொண்டு வரல. அது வேற யாருடைய தலையும் இல்ல, இந்த திருப்பதியோடைய வைஃபான ராதாவுடைய தலையை தான் அந்த குழந்தை யூனிஃபார்மோட கையில கொண்டுட்டு இருக்கோம். இப்ப என்ன செய்யறதுனே தெரியாம எல்லாருமே தவிச்சிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு இது மாதிரி ஆகவுமே பைரவி என்ன சொல்றோம், உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் தர்றேன், ஊர் மக்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவா. பேசிட்டு இருக்கும்போது திருப்பதி சொல்லுவோம், உன்னை ஒரே ஒரு வாட்டி நான் அனுபவிச்சுக்கணும், அதுக்கு நீ ரெடினா நான் வந்து இந்த ஊரை வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவா. சரின்னு இதுக்கும் ரெடி ஆயிருவா. ஊர் மக்கள் சொல்லுவாங்க, நாங்க செஞ்ச தப்புக்கு நாங்களே தண்டனை அனுபவிச்சுக்கிறோம், நீ எப்படியாவது இந்த ஊரை விட்டு போயிருமா, இந்த பாவத்துக்கும் நாங்க ஆளாக வேணாம், நீங்க போயிருன்னு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனா பைரவி அதுக்கெல்லாம் ஒத்துக்கல. சரி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இவ பைரவி சொல்லுவா, அந்த பாயை பார்த்து நமச்சிவாய அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பாய்க்கு புரிஞ்சிடும், அதாவது இவ சொல்ற அர்த்தம் வந்து கபால மோட்சம், அதாவது இந்த திருப்பதியோட பாடிய மண்ணுக்குள்ள இருந்து எடுத்து எரிக்கிறதா இதுக்கு ஒரே தீர்வு. அந்த டைம்ல இவ வந்து திருப்பதி வந்து டைவர்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்கா அப்படிங்கறத அந்த பாய் வந்து புரிஞ்சுக்கும். பாயும் இன்னொருத்தனும் அங்க திருப்பதியுடைய உடலை மண்ணுக்குள்ள இருந்து எடுத்துட்டு அந்த கபால மோட்சத்துக்கான வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தா தமனா வந்து ரெடியாகி வந்துரும். ரெடியாகி வந்தோடனே திருப்பதி வந்து வேறொருத்தனுடைய உடம்புக்குள்ள பூந்து தமனாவை கெடுக்கிறதுக்கான, அதாவது பைரவியை கெடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி அவன் ட்ரை பண்ணும்போது இவ ஒவ்வொரு வாட்டியும் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த திருப்பதிக்கு வந்து ரொம்பவே கோபம் வந்துடும். அதனால அவளை அடிச்சு உதைக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி அடிக்கும் போது அவ ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவா. கடைசியா அவ ஒரே ஒரு வாட்டி நமச்சிவாயன்னு சொன்னா போதும், சிவபெருமான் தோன்றிடுவாரு. ஆனா அதுக்குள்ள இவ மயக்கம் போட்டு விழுந்துருவா. அப்பதான் ஒரு சின்ன பிள்ளை வந்து, நாங்க செஞ்ச தப்புக்கு இவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீ வந்து இவங்களுக்கு எப்படியாவது உயிர் கொடு அப்படின்னோடனே வேகமா அந்த நந்திக்கு வந்து உயிர் வந்துடும். உயிர் வந்தோடனே அந்த நந்தி வேகமா போய் பைரவிக்கு வந்து உயிர் கொடுத்துட்டு திரும்பவும் கல்லா மாறிடும். உயிர் கொடுத்தோடனே கடைசியா ஒரே ஒரு வாட்டி தான் இருக்கும். அந்த நமச்சிவாயவை இப்ப பைரவி வந்து சொல்லிடுவா. சொன்னோடனே நேரா சிவபெருமான் தோன்றிடுவாரு. சிவபெருமான் தோன்றி அவருடைய சூலாயுதத்தை பைரவிக்கு இப்ப கொடுத்துருவாரு. கொடுத்தோடனே அந்த சூலாயுதத்தை வச்சு திருப்பதிய இவ வந்து சம்ஹாரம் பண்ணிடுவா. இந்த சைடு அந்த பாய் அவனுடைய உடலை வந்து தோண்டி எடுத்து அவனுக்கு எரிச்சு கபால மோட்சம் அனுப்பிடுவாங்க. இப்ப வந்து திருப்பதியுடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சிரும். இப்ப வந்து அந்த ஊர் மக்களும் இவனுடைய தொல்லையிலிருந்து, அதாவது இதுக்கு முன்னாடி இவனால தொல்லை ஏற்பட்டுச்சுன்னா இப்ப இவ்வளவு நாளா இவளுடைய திருப்பதியினுடைய ஆன்மாவால தொல்லை ஏற்பட்டுச்சு. இப்ப எல்லாத்துல இருந்து அவங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சிருது. இதுதான் இந்த ஒத்யலா 2 கதையா அமையுது.